கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கடுமையான பிரச்சாரம், ஒரு டஃப் ஃபைட்டுக்கு ஒத்துனுக்கிறாங்க. அண்டு கூட்டம் வருகின்றது. உடனே சார் கூட்டி வரப்பட்ட கூட்டம் எல்லாம் அப்படிதாங்க. இனியோ இந்த வெயிலையும் வராங்கல்ல ஜனங்க, அதை கூட்டின்னு வராங்களோ இல்லை தானா வராங்களோ அதையெல்லாம் இப்போ நம்ம பிரித்து பேசிட்டு இருக்க முடியாது. கூட்டம் வருது அவ்வளோதான். சில பேர் வந்து கூட்டி வந்தாலுமே கூட்டம் வராது. இதுனா வந்து இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டா இல்லை என்ன நினச்சின்னுக்கிறாங்க? அரசியல்னா களத்தில் இறங்கி வரணுங்க. இப்போ முதலமைச்சர் அவரே வந்து வெளில சுத்திட்டு இருக்காரு. மக்களை எப்படி சந்திப்பது அப்படின்றத ஒன்றா மாற்றம் இருக்கலாமே தவிர, அது நீங்கள் வந்து டீ கடையில் சந்திக்கிறீங்களா இல்லை வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து சந்திக்கிறீங்களா, ஸோ எந்த இடத்துல இருந்து நீங்கள் மக்களை பார்க்குறீங்க அப்படின்றது தான் மாறுமே தவிர, நான் இடத்துக்கே வரமாட்டேன், இப்படி வீடியோ மூலமாக சந்திப்பேன் இல்லை பேப்பரில் எழுதி கொடுத்து சந்திப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் சந்திப்பு இல்லை. ஜனங்கள்லாம் காத்துனுக்குறாங்க. ஏப்ரல் 23 போடா 23 வரும் அப்படின்னோடனே நேராக எல்லாரும் ஒரு கையில் வந்து ஓட்டர் கார்டு, ஒரு கையில் விசில் எடுத்துன்னு போகிறாங்க. இல்லைன்னா இப்படி இதுலேயே விசில் அடிக்க போகிறாங்க. தமாஷா இருக்கு போது பாருங்களேன். மே 4 ஓகே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அவர் படம்லாம் சாலிடாக 100 நாள் ஓடணுமே. எந்த படம் 100 நாள் ஓடிக்குதுன்னு சொல்லுங்க. ஊத்தின்னு போன படங்கள் தான் அதிகம். படத்தையே ஓட வைக்க முடியாத உங்களுடைய ரசிகர்களா உங்களுடைய அரசியல் கட்சியை வந்து ஜெயிச்சு ஆட்சி கட்டில உணர போறாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா? அப்ப இந்த 4 முனை போட்டி யாருக்கு சாதகமா அமைய போகுது? இதெல்லாம் 4 முனைன்னு நீங்க தான் சொல்லி நிக்கிறீங்க. மொத்தத்துல 2 முனை தான். மீதியெல்லாம் சும்மா ஏதோ நின்று நிற்கிறாங்க, அவ்வளவுதான். நாம் தமிழர் அவங்க வந்து இந்த தடவை அவங்க வாக்கு சதவீதத்தை இழக்க போகின்றார்கள். அதுல கொஞ்சம் சதவீதம் தாவேகா பக்கம் போகுது. தாவேகாவும் அதே மாதிரி நாம் தமிழருக்கு போட்டியா தான் இங்க இருக்காங்க. ஒன்னா சொல்லலாம் 2 இடங்களில் 2 முனை. ஒரு இடத்துல திமுக வெர்சஸ் அதிமுக, இன்னொரு இடத்துல நாதாகா வெர்சஸ் தாவேகா. மே 4 அதுக்குதான் நான் சொன்னேன், தமாஷா இருக்க போது பாருங்க அப்படின்னு. நீங்க விசில் போடுங்க. சிஎஸ்கேப்பா கரெக்டா சொன்னீங்க. அப்ப கூட தாவேகாக்கு போடணுமான்னு கேட்கல பாத்தீங்களா நீங்க? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? சூடா இருக்கேன்ப்பா. வெயில் போட்டிருக்கோம், அது போட்டாலும் சூடாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தாவேக்காவில் அவங்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. என்னம்னும் 18 நாட்கள் தான் நடுவில் வந்து இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? அவருக்கே அவரு பிரச்சாரம் பண்ணுவாரான்னு சந்தேகமா இருக்குது. நீங்க என்ன 234 வேட்பாளர்கள் பத்தி கிழக்க முடிஞ்சிருச்சா பிரச்சாரம்? அவ்வளவுதானா? சரி விடுங்க, என்னப்பாங்க ஒரு வீடியோ. ஆனால் ஒன்று, தயவு செஞ்சு வீடியோ எடுக்கிறவங்க கொஞ்சம் பேக்ரவுண்டை நல்லா வச்சு க்ரீன் மேட் போட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே பேக்ரவுண்டில் ஒயிட்டாக வச்சுட்டு இவரும் வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் ஷர்ட்டு போட்டுன்னு போனீங்கன்னா அந்த லைட்டிங்கும் சரியில்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் சினிமாவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத கேமராமேனா டெக்னீஷியன்ஸா கொஞ்சம் நல்லா அந்த வீடியோவை போடக்கூடாதா? இப்படியே வீட்டில் இருந்து வீடியோ போட்டாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமாஷாக்குதுப்பா. இதுனா வந்து இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டா இல்லை என்ன நினச்சின்னுக்கிறாங்க? அரசியல்னா களத்தில் இறங்கி வரணுங்க. இப்போ முதலமைச்சர் அவரே வந்து வெளில சுத்திட்டு இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் வெளில சுத்திட்டு இருக்காரு. பாஜக தலைவர்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்க. பிரதம மந்திரி அவரு எத்தனை இடத்துல கூட்டங்களுக்கு போறார். இன்னைக்கு இந்தியாலேயே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா பிரதம மந்திரி தான். அவருக்கு இருக்கிற பணிச்சுமை அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதையும் பார்த்துக்கின்னு அவர் பிரச்சாரத்துக்கு வெளில வர்றார் அப்படின்னும் போது நாம் இங்கே பனையூர்லேயே உக்காந்துக்கின்னு வீடியோ போட்டுனுக்குறோம். இது வேற எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது தமிழ். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட உடனே இவர் பாட்டுக்கு பிரச்சார வீடியோன்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணு அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு அப்படிதான் சொன்னாங்க. அந்த நினைப்பில் சொல்லிட்டாருன்னா கூட இருக்கலாம். அது புது விதமான இன்டர்வியூவா இருக்குதுப்பா. அது பரவாயில்ல, புது புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா சினிமாவில் சொல்லுவாங்க, இது மாதிரி சார் ஒன்லைன் அப்படின்னு ஒன்று என்னப்பா நீங்கள் தான் சார் அண்ணன்.
அவ்வளோதான் கதை சார். அதே கதை தான் சார். ஆனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் புதுச்சா கொடுத்துக்கிறோம் சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பரவாயில்லையா, கேம்பெயினுக்கு நீங்கள் புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ரைட். இப்போ தானே சார் சொன்னீங்க, அதாவது வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு இதே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அது கூட இருக்கலாம். மக்களை எப்படி சந்திப்பது அப்படின்றத ஒன்றா மாற்றம் இருக்கலாமே தவிர, அது நீங்கள் வந்து டீ கடையில் சந்திக்கிறீங்களா, இல்லை வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து சந்திக்கிறீங்களா, ஸோ எந்த இடத்துல இருந்து நீங்கள் மக்களை பார்க்குறீங்க அப்படின்றது தான் மாறுமே தவிர, நான் இடத்துக்கே வரமாட்டேன், இப்படி வீடியோ மூலமாக சந்திப்பேன், இல்லை பேப்பரில் எழுதி கொடுத்து சந்திப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் சந்திப்பு இல்லை. ஓகே, அதான் ஃபஸ்ட்டு கேட்டேன்ல, இப்போ எல்லாரையும் போய் வந்து மீட் பண்ணுறது இருக்கக்கூடிய 18 நாட்களில் ரொம்ப டஃப்பாக இருக்குமா என்ன அப்படிங்கிட்டு முதல்ல மீட் பண்ண மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேளுங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவர் இன்னும் நினச்சிட்டு இருக்காரு ஒரு தனி, இப்போ இந்த சினிமாவில் தான் சொல்கிறாங்களே யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தனி யூனிவர்ஸில் இருக்கார் போல இருக்கு. ஜனங்கள்லாம் காத்துனுக்குறாங்க ஏப்ரல் 23 எப்படா 23 வரும் அப்படின்னோடனே நேராக எல்லாரும் ஒரு கையில் வந்து ஓட்டர் கார்டு, ஒரு கையில் விசில் எடுத்துன்னு போகிறாங்க. இல்லைன்னா இப்படி இதுலேயே விசில் அடிக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு கப்புன்னு விசில் குத்திட்டு இவரை சிஎம் ஆக்கிட்டு பனையூரில் வந்து பதவியேற்பு விழா, அதுக்கப்புறம் தான் ஜனங்க தூங்க போகிறாங்கன்னு நினச்சினுக்கிறாங்க. தமாஷா இருக்கு போது பாருங்களேன், மே 4 ஓகே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? பின்ன என்னங்க, இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அரசியலும் தெரியல, மக்களை பற்றி ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். இல்லை சார், இப்போது எல்லாருமே வந்து விஜய் கூட இருக்கிற நபர்கள் வந்து அவரை வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரியும், இல்லை வந்து மக்களையும் அவரையும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு தூரம் வந்து அதிகரிக்கிற மாதிரியும் வந்து போர்ட்ரேட் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் வந்து குறிப்பிடுறாங்க. அப்படிங்கிறப்போ வீட்டில் ஒருத்தவராக பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற இந்த விமர்சனங்கள் அடிப்படாமல் அந்த மக்களுக்கும் அவருக்கும் உண்டான தூரம் வந்து டோட்டலாகவே காலியாகும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த தூரம் தான் இவ்வளோ விமர்சனத்துக்கும் உண்டான ஒரு கேள்விகளை வைக்குதா? தூரம் அப்படின்றதையே நான் சொல்லலை தமிழ். நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை விடுங்க, இவர் தான் அண்ணன் ட்ரம்ப்னு கூட சொல்லுங்கள், அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன ஒன்றா சொல்லிக்கலாம், கூட இருக்கவங்க என்ன ஒன்றா சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தமிழகம் முழுக்க, தமிழகம் மட்டும் இல்லை, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா எல்லாமே வந்து விஜய் ரசிகர்களால் ரொம்ப இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன். போதுமா? எப்படி சொல்கிறேன்னா, அப்படி எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அவர் படம்லாம் சாலிடாக 100 நாள் ஓடணுமே தமிழ். எந்த படம் 100 நாள் ஓடிக்குது எனக்கு சொல்லுங்கள்? ஊத்தின்னு போன படங்கள் தான் அதிகம். படத்தையே ஓட வைக்க முடியாத உங்களுடைய ரசிகர்களாக உங்களுடைய அரசியல் கட்சியை வந்து ஜெயிச்சு ஆட்சி கட்டில் கொண்டு உட்கார வைக்க போகிறாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அவங்களுக்கு? நீங்கள் அண்ணனா பாருங்கன்னு சொல்கிறீங்க, கரெக்டு. ஸ்டாலின் அவர்கள் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களே எல்லாம் அவர் பேரே அப்படிதான், சுருக்கி கூப்பிட்டா அண்ணா அப்படின்னு ஆயிட போகுது. அதனால எல்லாரும் நினைக்கிறாங்க இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. உங்களுடைய ரசிகர்கள் நினைப்பாங்க, அவ்வளோதான். மற்றவங்க யாரும் உங்களை அண்ணனா நினைக்க போகிறது கிடையாது. வீட்டில் ஒரு விஜய்லாம் கிடையாது. ஆனால் அந்த ரசிகர்கள் எத்தனை பேர், அந்த கணக்கு உங்களுக்கு தெரியலையே. ரசிகர்கள் அத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னா உங்கள் படம்லாம் ஒவ்வொரு படமும் சில்வர் ஜூப்ளி ஓடி இருக்கணும் தமிழ். ஒன்றுமே ஓடலையே தமிழ். அப்புறம் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க தமிழகம் முழுக்க என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு? உங்களுக்காக சினிமா பார்க்கறதுக்கே வராதவங்க தான் வந்து அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்கார வைக்க போகிறாங்களா? அப்போ இந்த 4 முனை போட்டி யாருக்கு சாதகமாக அமைய போகுது? இதெல்லாம் 4 முனைன்னு நீங்கள் தான் சொல்லி நிற்கிறீங்க. மொத்தத்தில் 2 முனை தான், மீதியெல்லாம் சும்மா ஏதோ நின்று நிற்கிறாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் அவங்க வந்து இந்த தடவை அவங்க வாக்கு சதவீதத்தை இழக்கப் போகின்றார்கள். அதில் கொஞ்சம் சதவீதம் தாவேகா பக்கம் போகுது. தாவேகாவும் அதே மாதிரி நாம் தமிழருக்கு போட்டியாக தான் இங்கே இருக்காங்க. ஒன்றா சொல்லலாம், 2 இடங்களில் 2 முனை. ஒரு இடத்துல திமுக வெர்சஸ் அதிமுக, இன்னொரு இடத்துல நாத்தாக்கா வெர்சஸ் தாவேகா. இப்படித்தான் நான் பார்க்குறேன். போதுமா? தமிழ் எல்லாம் கேட்டீங்க. ஆனால் என்ன உங்களுக்கு இவ்வளோ ஓர வஞ்சனை? முக்கியமான ஒரு முனையை நீங்கள் விட்டுட்டீங்களே. ஏங்க, ஐயா ராமதாஸ் அவர்களும் வந்து சசிகலா அவர்களும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு 3 வேட்பாளர்கள். 3 வேட்பாளர் தானே. அப்போ 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டில். மீதி 231 எப்போ போட போகிறாங்க தெரியல. அந்த முனையை விட்டுட்டீங்களே நீங்கள், அது 5வது முனை. இது தப்பு இல்லையா?
ஒரு ஊடகவியலாளரா நீங்க வந்து ஒரு நியாயத்துடன் தர்மத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது 3 வேட்பாளர்கள், அவங்க 5வது முனை இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி நான் அப்படி விடுங்க. 6ஆம் தேதிக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ள வந்து எப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட முடியுமா? அன்னைக்கு முடியாது. திங்கக்கிழமை வேட்பாளர் அறிவிச்சிட்டு திங்கக்கிழமை என்னங்க அறிவிக்கிறதுங்க? ஒவ்வொருத்தரையும் கூட்டப்பா நீ போய் நாமினேஷன் ஃபைல் பண்ண, நாங்கள் ஃபார்ம் பி கொடுக்குறோம், என்னன்னு கொடுப்பாங்க அது வேற தெரியல. சரி ஏதோ ஒன்று நீங்கள் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு 200 ஒரு தொகுதியில் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்ல போறாங்களா தான், யாராவது போய் ஃபைல் பண்ண மாட்டாங்களா? சரி இருங்க, 3 பேர் இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயங்க, போதுங்கம்மா. ஓகே, 3 பேர் இருந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். ஒருவேளை ஹங் அசம்பிளி வருது, 2 பேருக்கும் மெஜாரிட்டி இல்லை, இந்த 3 தான் அப்படின்னா அப்போ வந்து ஒரு டெப்டி சிஎம் கேட்கலாம். சசிகலா அவர்கள் இப்போ பதவி ஏற்க முடியாது, அவங்க சார்பில் வேற யாராவது ஒருத்தர் 3 பேருக்கும் 3 இது கேட்கலாம். இப்போ உங்களுடைய பார்வையில் படி பார்க்கும்போது இருமுனை போட்டி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. 2 களங்கள்ல விதவிதமான போட்டி. இந்த இடத்துல திமுக வெர்சஸ் அதிமுக, இந்த இடத்துல நாதாகா வெர்சஸ் தாவேகா, இவ்வளவுதான் நான் பாக்குறேன். இவர் சொல்லிக்கலாம் திமுக வெர்சஸ் தாவேகான்னு சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க என்னன்னா சொல்லுங்க, திமுக கூட இல்ல தாவேகா தான் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே அவங்க கட்சியில இருக்க ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பத்திரிகையாளர், அதாவது ஆல்ரெடி 50% ஆஃப் த சீட்ல 40% தாண்டிட்டோம், 45% தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ 50% ஆஃப் த சீட்ஸ்னா 117 மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம், கரெக்டா கிட்டத்தட்ட. அப்போ போட்டியே கிடையாது, ஒரே ஒரு முனை தானே. நீங்க எங்க 2 முனைன்னு சொல்றீங்க? அதுவே தப்பு இல்ல. ஆல்ரெடி 117 நீங்க வந்துட்டீங்க. அப்ப மீதி 117 திமுக அதிமுக 2 பேரும் ஷேர் பண்ணிக்க போறாங்க. 2 பேரும் என்னைக்கும் கூட்டணி சேர போறது கிடையாது. அப்ப இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. அப்ப ஒரே ஒரு முனை தான், 2 முனைன்னு சொல்றதே தப்பு. களத்துல திமுக தாவேகான்னு சொல்லக்கூடாது, களத்துல தாவேகா மட்டும்தான் இருக்குது, யாருமே இல்லை அப்படிதானே சொல்லணும். அப்ப அதுல இருந்தே அவங்க எவ்வளவு டுபாகூர் சுத்தி நிக்கிறாங்க அப்படின்னு புரியுதா? இந்த டுபாகூர்லாம் வச்சுன்னு நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க? மே 4ஆம் தேதி, அதுக்குதான் நான் சொன்னேன் தமாஷா இருக்க போது பாருங்க அப்படின்னு. நீங்க விசில் போடுங்க இன்னைக்கு. சிஎஸ்கேக்கா கரெக்டா சொன்னீங்க. அப்ப கூட தாவேகாக்கு போடணுமான்னு கேட்கல பாத்தீங்களா நீங்க? அதையும் சொல்லி ஆகணும்ல. இல்ல மே 4 நேரம் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். வெரி குட். இந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா அந்த இருமுனை போட்டி தான் இந்த 2026க்கு உண்டான ஒரு தேர்தல். நிச்சயமா இதுல ஒரு மெயின் ஃபோக்கஸ் பண்ணா விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து மூத்த பத்திரிகையாளர்கள்ட்ட இருந்து வருது. அதை எப்படி பாக்குறது? பாருங்க, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லல. இல்ல சார், இப்போ 2006 எலெக்ஷன்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வந்துச்சு, 96 சீட் எடுத்து. அதுல விஜயகாந்த் அவர்கள் 10% கிட்ட வந்ததுனால தான், 8 ஆல்மோஸ்ட் 10% கிட்ட வந்ததுனால தான் அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டது. ஸோ இப்பயும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுல மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் விஜய் அவர்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அதை எப்படி பாக்குறது? பாருங்க, அவர் ஒரு மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன், அது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் இல்லையா? அவர் நான் சொல்லிட்டேன், அவர் நாதாக்காவோட போட்டி போட்டுக்கிறான்னு சொல்றேன். அப்புறம் நீங்க வந்து மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு நாதாக்கா கூட ஆல்மோஸ்ட் 8% கிட்ட வந்தது. அதுதான் அதாவது சிம்பிளா சொல்லிட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, சினிமா கிளைமேக்ஸ் சீன், ஹீரோ வந்து சண்டை போடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வில்லனோட சண்டை போட்டுட்டு இருப்பார், இங்கே வந்து கூட காமெடியன் அவர் 2 பேரோட சண்டை போட்டுருப்பார். பார்த்துருக்கீங்களா? இந்த சண்டையும் காமிப்பாங்க, நடுநோடல இதையும் கொஞ்சம் காமிப்பாங்க. இவர் அப்படி காமெடி பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பார். இப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்களா, இவர் தான் மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.